ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசின் சிஎஸ்ஐஆர் என்ஏஎல் நிறுவனத்திலேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். இதில் வந்து ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஏ, பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் இருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி, ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகுது. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரிஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 90க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேகன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி சேலரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வேகன்சி, அதே போல் டேட் ஆஃப் இன்டர்வியூ எல்லாம் வேரி ஆகுது. உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த போஸ்டிங் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் ஃபிட்டர், டர்னர், மிஷினிஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் இது ரெலவெண்ட்டாக நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரி வந்து 18,000 ப்ளஸ் ஹெச்ஆர் அலவன்ஸும் தராங்க. இதே ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 2 கேட்டகரியில் டிப்ளமோவில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் வந்து மெக்கானிக்கல் அல்லது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி வந்து 20,000 ப்ளஸ் ஹெச்ஆர் அலவன்ஸும் தராங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1 and 2 2 போஸ்டிங்க்கும் டேட் ஆஃப் இன்டர்வியூ வந்து ஆகஸ்ட் 24 கொடுத்துருக்காங்க. சீனியர் பேட் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து 42,000 ப்ளஸ் ஹெச்ஆர் அலவன்ஸும் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஇ, பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது மாஸ்டர் அண்டு இன்டகிரேட்டட் மாஸ்டர் டிகிரியில் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் பிஏ, பிடெக்கில் வந்து ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், மிஷின் டிசைன், தெர்மல் இன்ஜினியரிங், ஸ்ட்ரக்சர்ஸ், பின்ன எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஏ, பிடெக்கில் மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எம்டெக்கில் வந்து மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி அல்லது பிஏ, பிடெக்கில் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி, மெட்டீரியல் சயின்ஸு, கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்ராலஜிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எம்எஸ்சி ஃபிசிக்ஸு அல்லது மெட்டீரியல் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஏ, EEE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், ரொபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸு அல்லது ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இசிஏ, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், EEE, ஏஐ, எம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் இவங்களுக்கு டோட்டலாக 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ ஆகஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 25,000 ப்ளஸ் ஹெச்ஆர் அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 கேட்டகரியில் நெட் அண்டு கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இவங்களுக்கு மந்த்லி சேலரி வந்து 35,000 ப்ளஸ் ஹெச்ஆர் அலவன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் வந்து ஏரோஸ்பேஸ் அல்லது ஏரோநாட்டிக்கல் அல்லது மெக்கானிக்கல், கண்ட்ரோல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 கேட்டகரியில் பேச்சுலர் டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் மெக்கானிக்கல் அல்லது ஏரோஸ்பேஸ் அல்லது ஏரோநாட்டிக்கல் அல்லது சிவில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு டோட்டலாக 16 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து போஸ்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூக்கு அப்பியர் ஆனாங்கன்னா செலெக்ஷன் அல்லது ஸ்க்ரீனிங் கமிட்டி வந்து கேண்டிடேட்டை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாமோ அல்லது எனி அதர் டெஸ்ட்டோ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும். அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, உமன்ஸ் கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து 5 yearsம், ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 yearsம் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. பின்ன இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறப்ப உங்களோட ஓன் காஸ்ட் மூலமாக அப்பியர் ஆகிக்கிறணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து
ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. யாரெல்லாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட்டை வந்து அவங்களோட வெப்சைட்டில் நோட்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின்ன இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எங்கே இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. CSIR NAL RAB மீட்டிங் காம்ப்ளெக்ஸ் நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ் அட்ஜசன்ட் டு SBI NAL பிரான்ச் கொடிக்கலி பெங்களூரு. இந்த அட்ரஸில் தான் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 9 AM to 9:45 AM நீங்கள் போய் என்ட்ரு ஆகிருக்கணும். 9:45க்கு அப்புறமா வர்றவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் ஒன்றுக்கு அதிகமான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட ஒரு செட் ஆஃப் ஃபோட்டோஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. பின்ன இன்டர்வியூ வந்து நெக்ஸ்ட் டே கூட போகலாம். அதனால அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனோட வர சொல்லியிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் செலக்ட் பண்ணுறாங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் எவ்வளோ நாளுக்கு இருக்குமோ அவ்வளோ நாளுக்கு உங்களுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. அங்கே உங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.